Okay, next one, meiosis. See what is meant by meiosis? Meiosis is also called reduction division. Chromosome reduced in half number. Chromosome, for example, our chromosome having a 46, when the during the cell division reduced in half number. So this is called a meiosis. Chromosome number reduced into half. This is called reduction division. So meiosis, who coined the name meiosis, even இப்போ மைட்டாசிஸை காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங் சொல்லுவான். மியாசிஸை காயின் பண்ணவர்னு பார்த்தீங்கன்னா பர்னர். செக்ஸ் செல் வந்து பெரும்பாலும் திஸ் அக்கர் இன் த டைப் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் செல் ஆர் கோனாட் ரிலீஸ் ஃப்ரம் செல் ஜெர்மினல் எபித்திலியம் செல். இனப்பெருக்க செல்களில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை குரோமோசோம் நம்பர் ஹாஃப் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் 2n இருக்கிறது ரீப்ரொடக்ஷன் என்ன மாறிடும்னா அண்ட் ஹேப்ளாய்டாக மாறிடும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ரிடக்ஷன் டிவிஷன் சொல்கிறோம். ஸோ மியாசிஸ் 1 அப்படி இந்த மாதிரி மாறும். மியாசிஸ் 2 வந்து இன்னொரு எண்ணோட சேர்ந்து 2n மாறிடும். அது ஈக்குவல் டிவிஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை பார்க்க போகிறோம்னா, ஜென்ரலி மியாசிஸ் as consist of 2 type of cell division. 2 டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1 அண்டு மியாசிஸ் 2. மியாசிஸ் 1 அதுக்கு என்ன பேருனா first meiotic division also called heterotypic, because hetero means different னு அர்த்தம். ஸோ இட்ஸ் divided into diploid to haploid cell. அதாவது 2n இருக்கிறது என்ன மாறிடுதுன்னா 2 ஹேப்ளாய்டாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோடைபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் ஆல்சோ கால்ட் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ குரோமோசோம் நம்பர் திஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 5 ஸ்டேஜ், 5 ஸ்டேஜ் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே பார்த்து தான், ப்ரோபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டீலோஃபேஸு அண்ட் ஃபாலோடு பை சைட்டோகைனசிஸ். இந்த ஃபஸ்ட்டு நடக்கிறனால ப்ரோபேஸ் 1, செகண்ட் நடந்த ப்ரோபேஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு மியாட்டிக் ஃபஸ்ட்டில் நடக்கிறனால ப்ரோபேஸ் 1ன்னு சொல்கிறோம். அஸ் யூஸ்வல் நீங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ப்ரோபேஸ் 1ன்னா என்ன சொன்னேன், ஸ்பிண்டில் ஃபைபர் அப்பியர் ஆகும், நியூக்ளியர் மெம்பரைன் நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆகிரும் இல்லையா. அது நடக்கிறதுக்கு த ஃபாலோவிங் சப் ஸ்டேஜஸ் இருக்குது, 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அது லெப்டோடோன், ஜைகோடோன், பேச்சிடோன், டிப்ளோடோன், டைகைனசிஸ் அப்படிங்கிற 5 நிலைகள் அடையும். அதை பற்றி தான் பொண்ணுன்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 and then cytokinins 1. There are as a followed by heterotypic divisions. Let's discuss one by one. First one is called ப்ரோபேஸ். ப்ரோபேஸ்னா என்ன, ப்ரோபேஸ் 1னா என்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். Already you know that interphase is starting to cell division phase. ப்ரோபேஸ் 1 is the longest phase because it attained followed substages leptoton, zygoton, pachiton, diploton, digenesis. ஸோ அப்போ லெப்டோட்டன்கிறதுலேருந்து டைகைனசிஸ்ங்கிற இத்தனை நிலை அடையுது ப்ரோபேஸ் 1. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, லாங்கஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ லெப்டோட்டன் அப்படின்னா என்ன, குரோமோசோம் became to uncoiled assumed to like thread like appearance, long in thread like appearanceஆக இருக்கும். இஸ் ஆல்சோ கால்டு பவுக் என்ற ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஜைகோடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ் டு ஹோமோலகஸ் அப்பியரன்ஸ், இஸ் டு பேரிங். இந்த பேரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அடுத்து பேச்சிட்டன் அப்படின்னா என்ன இருக்குன்னா திக் அண்ட் ஆல்சோ குரோமோசோம் லைக் பைவலண்ட்டாக இருக்கும். குரோமோசோம் வந்து பார்க்குறதுக்கு பைவலண்ட்டாக இருக்குது. லைக் டெட்ராய்டு சயஸ்மெட்டா அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடக்குது. இங்கே தான் பேச்சிட்டனில் தான் ரீகாம்பினேஷன் நடக்கும், கிராசிங் ஓவரும் நடக்குது. தென் டிப்ளோடன் டெர்மோலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைடிங் ஸ்டேஜ் நடக்குது. டைகைனசிஸ் டிவைடு, ரெண்டும் தனித்தனியாக டிவைட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபாலோடு பை ஸ்டேஜஸ் நடக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க,
Prophase 1 is the longest phases of cell division in meiosis first. Okay, next அப்போ ஃபைனலி என்ன நடக்கும் ப்ரோபேஸில் அந்த நான் சொல்லக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபரு இங்கே அப்பேரன் ஆகிருக்கும், நியூக்ளியர் மெம்பரின் வந்து டிஸப்பேர் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து கடைசியாக நடக்கக்கூடிய நிலை ப்ரோபேஸில். இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மெட்டஃபேஸ். மெட்டஃபேஸ்னால் ஆல்ரெடி டோல்டினோ மெட்டஃபேஸ்னால் என்ன? மெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மெட்டானா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னு அர்த்தம். அப்போ குரோமோசோம் இஸ் மூவ் டு சென்டர் போல். எல்லா குரோமோட்டோடு பாருங்கள் சென்டரில் வந்துருச்சா? பாருங்கள் சென்டரில் தான் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு மெட்டஃபேஸ்ன்னு சொல்கிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பெண்டில் ஃபைபர் குரோமோசோம் மூவ் டு த சென்டர் போல். திஸ் இஸ் கால்டு மெட்டஃபேஸ். இங்கே சென்ட்ரோமியர் வந்து நாட் டு டிவைட் ஆகாது. தென் அனாஃபேஸ். குரோமோசோம் மூவ் டு த கார்னர் போல் ஆர் ஈக்குவட்ரல் போல் ஆர் ஆப்போசிட் டு த போல். ஆப்போசிட் போல்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்போசிட் போலை நோக்கி போயிடுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லா குரோமோசோமும் இந்த நோக்கி போயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? அனாஃபேஸ். சென்டரில் மட்டும் இருந்தால் அது ஸ்பிண்டில் ஃபைபரில் இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நமக்கு அது மெட்டாஃபேஸ். இப்படி இருந்தால் மெட்டாஃபேஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கிட்டு ஓடிச்சுன்னா அது அனாஃபேஸ்ன்னு பார்த்தோம். இப்போ டீலோஃபேஸ்னால் என்ன இருக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டீலோஃபேஸு. இப்போ நியூக்ளியர் மெம்பரைன் வந்து திரும்ப வந்துருச்சு பாருங்க, ஸ்பிண்டில் ஃபைபர் காணாமல் போயிடுச்சு. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? டீலோஃபேஸு. இப்போ சைட்டோகைனஸ்னால் என்ன? செல் டிவிஷன் நடக்கும். இங்கே மியாசிஸ் 1ங்கிற பாருங்கள், ஹாப்ளாய்டு செல்லு கிடச்சிருச்சு. ஓகே, 2N இருந்தது என்ன கிடச்சிருக்கு நமக்கு? என்ன மாறிச்சு? இதுதான் ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்லி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது ஈக்குவலன்ட் டிவிஷன்ஸ். ஹோமோடைபிக் செல் டிவிஷன். ஹோமோ மீன்ஸ் சேம். ஹோமோனா சேம்னு அர்த்தம். டூ ஹேப்ளாய்ட் செல் ஃபார்மிங் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் டிவைட் இன் 4 ஹேப்ளாய்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். த சிமிலியர் லைக் பேரண்ட்ஸ் குரோமோசோம் ஹோமேட்டிக். அதே இப்போ 2N இருக்கிறது என்ன மாறுச்சுன்னா அது மியாட்டிக் ஃபஸ்ட்டு. இந்த எண்ணு மாதிரி இன்னொரு எண்ணு உருவாச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னா ஹோமோடைபிக், அதாவது ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. தீஸ் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோடு சப்ஸ்டேஜஸ். ஒன் இஸ் கால்டு ப்ரோபேஸ் 2. செகண்ட் டைம் நடக்கிறனால மியாசிஸில் ப்ரோபேஸ் 2ன்னு சொல்கிறோம். அனாஃபேஸ் 2 செகண்ட் டைம் நடக்கிறனால அனாஃபேஸ் 2ன்னு சொல்கிறோம். மெட்டாஃபேஸ் அதே மாதிரி ரெண்டாவது நடக்கிறனால ரெண்டாவது சொல்கிறோம். டீலோஃபேஸ் அதே மாதிரி ரெண்டாவது நடக்கும். சைட்டோகினஸ் ரெண்டாவது நடக்கும். இட் லுக் லைக் ரிசம்பிள் தட் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் என்ன பண்ணுதோ அதே நிலைமை தான் இங்கே நடக்கும். இப்போ மைட்டாசிஸ் என்ன நடக்கு? புறப்பேஸில் தெரியும். இங்கே இந்த லாங்கஸ்ட் பேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ் நடக்காது. இப்போ மியாசிஸ் 1ல் புறப்பேசிஸ் லாங்கஸ்ட் பேஜ்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கே நடக்காது. அதனால் என்ன சொல்கிறாங்க? இது அப்படியே தான். நியூக்ளியர் மெம்பரின் வந்து டிஸப்பியர் ஆகும், ஸ்பிண்டில் ஃபைபர் அப்பியர் ஆயிரும் புறப்பேஸில். அனாஃபேஸ்னால் என்ன சொன்னேன்? சரி, மெட்டாஃபேஸ்னால் என்ன சொன்னேன்? குரோமோசோம் வந்து சென்ட்ரு நோக்கி போயிடும் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்லன்னு சொன்னேன், குரோமோட்டிட்லாம். அனாஃபேஸ்னால் அது கார்னர் நோக்கி ஓடிடும்னு சொன்னேன். டீலோஃபேஸ்னால் டிவைட் ஆயிரும். சைட்டோகைனஸ்னால் நமக்கே தெரியும், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்போ இதே மாதிரி இது எப்படி இருக்குது? லுக் லைக் ரிசம்பிளாக மைட்டாசிஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, இதுவரை என்ன டவுட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு ஹவு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். மைட்டாசிஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ டக்கர் இன் சொமாட்டிக் செல். சொமாட்டிக் செல்லில் மட்டும்தான் நடக்குன்னு சொன்னேன். பட் இட் அக்கர் இன் ரீப்ரொடக்டிவ் செல். ஃபார் எக்ஸாம்பிள் கோனாட் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஜெமினல் எபிதிலியம் செல், எக்கு, ஓவிமு, ஸ்பெம்மு, இந்த மாதிரி செல்லெல்லாம் நடக்கும். சொமாட்டிக் செல் சொல்லக்கூடிய ஹேர் செல்லு, ஸ்கின் செல்லு, மசில் செல்லு, இது எல்லாத்துலேயும் நடக்கிற செல்லு. இட் இன்வால்வ்டு க்ரோத் கண்டினியூஸ்லி த்ரூஅவுட் த லைஃப். மைட்டாசிஸ் வந்து கண்டினியூஸ்லி த்ரூஅவுட் த லைஃப் வரை நடக்கும். ஆனால் ரீப்ரொடக்டிவ் செல் த மெச்சூரிட்டி ஆஃப் ஏஜ் ஆஃப் த பீரியட், லைஃப் பீரியட்னு சொல்லக்கூடிய இந்த மெச்சூரிட்டி பீரியட் நடக்கிறது. மைட்டாசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் செல் டிவிஷன். ஒரே ஒரு டைப் ஆஃப் டிவிஷன் தான் நடக்குது. அது புறப்பேசி, மெட்டாபேஸ், அனபேஸ், டீலோஃபேஸ் நம்ம படித்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 2 செல் டிவிஷன் நடக்குது. ஒன்று ஹோமோபேட்டிக், இன்னொன்று ஹெட்ரோபேட்டிக்னு சொன்னோம். இப்போ ஹெட்ரோபேட்டிக்னு சொல்லக்கூடிய மியாசிஸ் 1, ஹோமோபேட்டிக்னு மியாசிஸ் 2 2 நடக்குது இல்லையா? அதான் 2 டிப்ளாய்டு டாட்டர் செல் ஆர் ஃபார்ம்டு. 2 தான் கிடச்சிச்சு. நாம் பார்த்தோம், ரெண்டுமே கிடச்சி. 2Nங்கிறது அப்படியே 2N தான் கிடைக்கும். 2 கிடச்சிச்சு. ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இது மியாசிஸில்
4 ஹேப்ளாய்டு செல்லு கிடச்சிச்சு. என்ன 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 இந்த மாதிரி கிடைக்குது. இதான் 4 ஹேப்ளாய்டு செல் கிடச்சிது. ஐடென்டிக்கலி டாட்டர் செல், பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, சேமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நாட் சிமிலியர், வித்தியாசப்படுவோம். ஸோ திஸ் இஸ் த ஆஸ்பெக்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ். தேங்க்யூ சில்ட்ரன். அப்போ நம்ம இன்றைக்கி எல்லாம் செல் டிவிஷன் என்னென்னு பார்த்தோம். அனிமல் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த சைட் ஹிஸ்டாலஜியை பற்றி பார்த்தோம். வாட் ஆர் த சிக்னிஃபிகேஷன் ஆஃப் மைட்டாசிஸ்? மைட்டாசிஸுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, இட் ஹாஸ் டு ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மெட்டீரியல் லைக் ஜெனட்டிக் கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய அதாவது வேரியேஷன் அஸ் சீன், வேரியேஷன் இருக்கும். வேரியேஷன் மீன் அமாங் ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீசஸ். தென் மைட்டாசிஸ் பார்க்குறோம், அதான் மியாசிஸ் பார்க்கணும். மியாசிஸ் சரிப்பாங்க. மியாசிஸ் is there given maintaining to constant number of mitosis is given, crossing over occur, so is a variation and heredity is responsible. வேரியேஷன் நடக்குது, ஹெரிடிட்டி ரோலில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணும், எவால்யூஷன் சொல்லக்கூடிய அந்த ரோலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சிக்னிஃபிகேஷன் ஆஃப் மியாசிஸ். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். லெட்ஸ் வி டிஸ்கஸ் ஆஃப் அகைன் ஒன் மோர். இப்போ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்னா, அனிமல் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்டு ஹிஸ்டாலஜி பார்த்தோம். அதில் சிம்பிள் டிஷ்யூனா என்ன, காம்பவுண்ட் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். சிம்பிள் டிஷ்யூவில் சிம்பிள் எபித்தீலியம்னா என்ன, அதில் காம்பவுண்ட் எபித்தீலியம் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். மஸ்குலர் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். அடுத்து நியூரல் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம். இது போக போன்ஸ் அதாவது எல்லாமே பார்த்தோம். திரும்ப வந்து பார்த்தோன்னா இப்போ செல் டிவிஷனாக என்னென்னு பார்த்தோம். நமக்கு செல் டிவிஷன் எங்கே நடக்குது அதை பற்றி பார்த்தோம். செல் டிவிஷன்னா என்ன, டைப் ஆஃப் செல் டிவிஷன் 3, எமிட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸை பற்றி பார்த்தோம். மைட்டாசிஸோடைய கேரக்டரு அது எப்படி நடக்குது, மியாசிஸுடைய கேரக்டர் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். சிக்னிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பைவலண்ட் அப்படின்னு என்னென்னா 2ன்னு அர்த்தம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் டூப்ளிகேட்டட் இன் மியாசிஸில் நடக்குது. சென்ட்ரோமியர் அப்படின்னா கைனட்டோகோர் ஆஃப் பிரைமரி கன்சர்ன் அட்டாச் டு பாட்டா குரோமோட்டிட் இணையக்கூடிய பகுதியாக சென்ட்ரோமியருங்கிறோம். ஜேஸ்மெட்டா அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்ச் ஆங் பிட்வீன் குரோமோட்டிட் ஆஃப் 2 ஹோமோலாகஸ் குரோமோசோமு. குரோமோட்டிட்னா 2 ஐடென்டிக்கல் சிஸ்டர் தான் குரோமோட்டிட்டுங்கிறோம். டிப்ளாய்டுனா டபுள் செட் ஆஃப் குரோமோசோம் சொல்கிறோம். ஹாப்ளாய்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ்னா ரெஸ்டிங் ஸ்டேஜ், அதாவது செல் டிவிஷனுக்கு முன்னாடி நிலை. ஐசோடைமெட்ரிக் அப்படின்னா சேமாக இருக்கும். ஆஸ்டியோசைட்டசிஸ்னால் போன் செல் உருவாகிறது, ஃபார்மேஷன் ஆஃப் போன் செல்லு. சினாப்சிஸ்னால் பேரிங் அப்படின்னா அது இணைகிறது. டெட்ராட்னா 4 நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் நெக்ஸ்ட்டு classes I will upload for another one type of video. Thank you children.